பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலும் பிரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம மீனா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மீனாக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மீனா கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷம். அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க மீனாவும். ஏன்னா இங்கே மயில் பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு மீனாக்கு தான் முதல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு மயிலை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் மீனாக்குமே இருக்குது. உடனே மயிலக்காவை பார்த்து, அக்கா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகுக்கா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இந்த விஷயம் அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த விஷயத்த முதல்ல அவங்க எல்லாருக்குமே நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சரவணன் மாமாவுக்கு நீங்கள் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயிலுமே, மீனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தெரியல. முன்னாடியுமே எனக்கு இந்த டபுள் கோடு அந்த ப்ரெக்னென்ட் கிட்டில் டபுள் கோடு காமிச்சிச்சு. ஆனால் அவங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வருத்தமெல்லாம் இப்போ சேர்ந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனாவும், சரிங்கக்கா, நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அங்கே இது சரவணன் மாமா கிட்ட சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வச்சு இதை நம்ப வச்சுட்டு, எப்படியும் உங்களை இந்த விஷயத்தில் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொய் சொன்னதெல்லாம் வச்சு அவங்க நீங்கள் சொன்னதே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆதாரத்தோடு நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை அந்த வீட்டில் சேர்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே மெயினாக மயில்கிட்ட சொல்லி அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. சரி மீனா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என் கூட யாருமே இல்லாத டைமில் நீ எனக்கு துணையாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருந்த, நீ என் கூட இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மயிலுமே கிளம்பிடுறாங்க. உடனே கோமதியும் இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட பேசாமல் இப்போ ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அப்போத்தான் அம்மா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்கல்ல, மறுபடியும் அம்மாவை அந்த வீட்டிலே தான் நம்ம வச்சுக்கணும். அந்த வீட்டில் மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா கூட அம்மாவை நம்ம அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோமதியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியுமே அப்போத்தக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான், நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த வீட்டில் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் அந்த வீட்டில் யார் உங்களை கூப்பிட்டாலுமே நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி நாங்களுமே உங்களை அனுப்பவே மாட்டோம். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க. உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். பார்த்தா உங்களோட அன்பு, உங்களோட பாசம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எத்தனை நாள் எங்கே இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அங்கே அப்பத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தும் இதை கேட்டுட்டு, அம்மா அரசியம்மா, எனக்குமே அதெல்லாம் ஆசை இருந்துச்சு, ஆனால் இது கடைசி வரைக்கும் நடக்காது, நான் சாகிற வரையும் நடக்காது அப்படின்னு மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜியும், அப்பத்தா அவங்க அப்போவே போக சொன்னாங்கல்ல, ஏன் நீங்கள் தயக்கமாக நீங்கள் அங்கேயே நின்றுத்துனீங்க, அப்போவே வர வேண்டியது தானே நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு, அது இல்லை ராஜி, ஏன்னா இங்கே அவங்க என்ன அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவத்தில் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனால் அந்த ஊர் உலகம் அவங்க அம்மாவே அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயுமே நான் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அதே மாதிரி அவங்களுமே என்னை கூப்பிட மாட்டாங்க. மறுபடியும் நான் அந்த வீட்டில் போய் இருக்கக்கூட முடியாது. அவங்க மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா கூட எனக்கு போகிறதுக்கு மனசு கூட வராது. ஏன்னா என்னவே அவன் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்போ குமாருக்கு இதில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது. ஆனால் குமாருக்கு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ தெரியல. ஆனால் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். அதனால தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த பொண்ணுங்க அப்பா கிட்ட நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசுக்கிட்டேயும் ராஜுக்கிட்டேயும் அப்பத்தாவும் சொல்லிட்டுறாங்க. அரசு இதை கேட்டு, இன்னும் அவர் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பத்த கிட்ட சொல்லியிருக்காரு, அப்போ மனசில் நம்மளை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. அவங்க குமாரை பற்றி எடுத்ததுமே அரசிக்கு மூஞ்சியுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் மாறிடுச்சு. இதை பார்த்தா அப்பத்தாவுமே அங்கே எதுவுமே பேசாமல் அரசிக்கிட்ட நம்ம எதனா பேசினா அரசியோட மனசையும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட எதுவுமே பேசாமலும் சைலண்ட் ஆகிடுறாங்க இங்கே அப்பத்தாவுமே. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும், சரி அப்பத்தா, நாங்கள் ட்ராவல்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா கதிர் அங்கே தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், நானும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்னா அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராஜியும். அதுக்கப்புறம் கோமதியும் அப்பத்தாக்கா
மகளுக்காக காஃபியுமே போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா என்னம்மா இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கலையா? உங்களுக்கு பிடிச்சது எதனா செஞ்சு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் இது என்ன கோமதி பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்ணோட வீட்டில் இருக்கேன் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்தை எவ்வளோ சொன்னாலுமே அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. அதே மாதிரி இந்த சந்தோஷத்தில் நான் இப்போ கூட எனக்கு உயிர் போனால் கூட சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி அப்போ தான் சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நல்லதாக பேசுங்க. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களை நான் பத்திரமாகவும் நல்லா சந்தோஷமாகவும் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. உடனே என்ன இங்கே கோமதி வந்து நம்ம பாண்டியனை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் சரவணனும் கடையிலுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே கடைக்குமே போகிறாங்க. கடைக்கு போனதும் இங்கே மயிலை பார்த்ததும் பாண்டியனுக்கு பயங்கர ஷாக். இங்கே எதுக்கு வந்திருக்கம்மா? நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதுமா. நீங்கள் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு இல்லை? உங்களை உங்கள் வீட்டுக்கே துரத்தி அனுப்பிச்சிட்டோம் இல்லை? மறுபடியும் எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலுமே நீ கோர்ட்லேயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டேன். மறுபடியும் ஏன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. உடனே மாமா நான் ஒரே விஷயம் சொல்லணும். அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுறேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே அழுகிறாங்க. உடனே இங்கே சரவணனும் பயங்கர கோபமாகவும் எந்த ஒரு விஷயமும் கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களை மாதிரி எங்களுக்கு பொய் சொல்ல வராது. அதே மாதிரி உங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் நடிக்க வராது. ஃபஸ்ட்டு இந்த கடையை விட்டு நீ கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் சரவணா ஒரு நிமிஷம் இருடா, அவள் ஏதோ சொல்ல வரலாம், அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே இங்கே மயிலுமே மாமா அது ஒன்றும் இல்லை மாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுக்கான ரிப்போர்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது மாமா. நான் முன்னாடி சொன்னதுமே உண்மை தான். ஆனால் அது எதர்ச்சியாக எனக்கு அந்த ஒரு ப்ரெக்னென்ட் கிட்ட வந்து எங்கிட்ட பொய் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து பொய் சொல்லலை மாமா. டாக்டர் ரிப்போர்ட்டே இங்கே இருக்குது. நான் உண்மையிலே இங்கே இது அம்மா ஆக போகிறேன். அதே மாதிரி மாமாவும் அப்பா ஆக போகிறாரு. நீங்கள் இந்த விஷயத்த கேட்டு நான் பொய் சொல்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அங்கே அழுதுகிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. என்னம்மா மயில், நீ இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே சொன்ன பொய்யை இது தாங்கிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் மறுபடியும் இன்னொரு பொய் சொல்கிறியாம்மா? நீ ஏம்மா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களா இது மாதிரி ஒரு பண்ணால் அந்த வீட்டில் உன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் சொன்ன பொய்யை நாங்கள் மறக்க கூட மாட்டோம். நீங்கள் சொன்ன பொய்யை இதுவரையுமே நாங்கள் மறக்கலை. ஆனால் மறுபடியும் இன்னொரு பொய்யை சொல்கிறியாம்மா? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலம்மா. அதே மாதிரி சரவணனுக்குமே நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவன் வந்து உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கான். அவன் வந்து உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்காதடான்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைமில் நீ மறுபடியும் வந்து இது மாதிரி பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதேம்மா. மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல இருக்காதம்மா, ஃபஸ்ட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே மயிலுக்கு பயங்கர வருத்தம். உடனே மாமா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.